நம்ம வந்து குழந்தைங்க வந்து பேசுறது வந்து தெளிவா இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து சில வீக்ஸா வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வவல்ஸ் வந்து சொல்றதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லி தரணும், அப்புறமா வந்து கான்சனன்ஸ் சிலபிள்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு எப்படி பண்ணணும், அப்புறமா வந்து நம்ம வந்து இனிஷியல் கான்சனன்ஸ் வந்து சில குழந்தைங்க வந்து மிஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அம்மா அப்படின்னு சொல்றோம்னா அம்மா அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க, ஆவை வந்து விட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த இனிஷியல் கான்சனன்ஸ் விடுறதை பற்றி நம்ம அதை வந்து எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்க்கலன்னா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சிலபிள் ஷேப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிலபிள் சவுண்ட்ஸு தா வா பா அந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வேறு வேறு மாதிரியான சிலபிள்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சிவி சிலபிள்ஸ், விசி சிலபிள்ஸ், சிவிசி சிலபிள்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து சிலபிள் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போதான் வந்து கொஞ்சம் பெரிய வார்த்தைகள்லாம் வந்து ஹிப்போபொட்டாமஸ் அந்த அளவுக்கு பெரிய வார்த்தை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வார்த்தையிலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் அர்ச்சனா. நான் ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன். வீடியோவில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சிலபிள்ஸ் வந்து ஒரு 3 இயர்ஸில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு சிவி சிலபிள்ஸ், சிம்பிளான சிலபிள்ஸ் தான் சிவி சிலபிள்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து தா வா போ அந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தா அப்படிங்கிறதுல வந்து த அது வந்து கான்சனன்ட், ஆ அப்படிங்கிறது வந்து வவல். ஸோ இது வந்து சிவி சிலபிள்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அடுத்ததாக வந்து நம்ம விசி சிலபிள்ஸை வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வவல் சவுண்ட்ஸ் வரும், அப்புறமா வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன், ஒன்ங்கிறதுல வந்து ஓ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வவல் சவுண்ட்ஸ், இன் வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ். அது மாதிரி இன் அவுட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்னா வந்து அவ் அப்படிங்கிறது வந்து வவல் சவுண்டு, இட்டுங்கிறது வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஆன், அப், அவுட்டு இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து சிவிசி சிலபிள்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ சிவிசி சிலபிள்ஸில் வந்து அம்மா, அப்பா, அத்தை, அண்ணா, அக்கா அந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வரும். அடுத்தது வந்து விசிவி சிலபிள்ஸ் வந்து நம்ம சொல்லித்தரலாம். விசிவி சிலபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து விங்கிறது வந்து வவல்ஸ் வந்து ஆ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அம்மா, அப்பா, அத்தை, அண்ணா, அக்கா இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். இப்போ அம்மாவில் பார்த்தா ஆங்கிறது வந்து வவல்ஸ், அப்புறமா இம்மு வந்து கான்சனன்ஸ், அது மாதிரி அப்புறம் மா அப்படிங்கிறதுல வந்து ஆ வந்து வவல். ஸோ வந்து இது வந்து விசிவி கான்சனன்ஸ் சிலபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அடுத்தது வந்து சிவிசி சிலபிள்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஸோ சிவிசி சிலபிள்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்சனன்ஸ் வரும். ப்ரீவியஸில் வந்து ஃபஸ்ட்டு வவல்ஸ் வந்துச்சு, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்சனன்ட் சிலபிள்ஸ் வந்து வரும். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பால், கால், வேன், ஃபேன், கண் அந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து சொல்லித்தரலாம். இப்போ பால்னு பார்த்தோம்னா வந்து பா அப்படிங்கிறது வந்து கான்சனன்ட் சிலபிள்ஸ், அதில் வர ஆ அப்படிங்கிறது வந்து வவல், அப்புறமா இல் அப்படிங்கிறது வந்து கான்சனன்ஸ். ஸோ இது வந்து சிவிசி சிலபிள்ஸாக வரும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம 2 சிலபிள்ஸில் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி 1 சிலபிள்லேருந்து 2 சிலபிள்ஸ், அப்புறமா 3 சிலபிள்ஸ்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து நம்ம சிவி சிலபிள்ஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாமா, பாப்பா, தாத்தா, காக்கா அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து சொல்லித்தரலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாமா அப்படிங்கிறதுல மா அப்படிங்கிறதுலவே வந்து மா அப்படிங்கிறது வந்து கான்சனன்ட், அதில் வர ஆங்கிறது வந்து வவல்ஸு, மறுபடியும் வந்து மா அப்படிங்கிறதுல வந்து ம அப்படிங்கிறதுல வந்து கான்சனன்ஸ், அப்புறம் ஆங்கிறது வவல்ஸ். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸில் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் வவல்ஸ் தான் வந்து ரிப்பீட் ஆச்சு. இப்போ மாமா, பாப்பா எல்லாத்துலேயுமே வந்து ஆ அப்படின்னு முடிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சிலபிள் டு சிலபிள் வந்து வவல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். இப்போ வந்து மாமி, பாப்பி, பாப்பு அந்த மாதிரி வந்து வவல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு ஆங்கிற வவல், அடுத்த சிலபிளில் வந்து
ஊங்கிற வவல் இந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம 3 syllables வேர்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சிவி 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 அந்த மாதிரியான பெரிய வேர்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பனானா அப்படிங்கிறது வந்து 3 syllable வேர்ட்ஸ். பப்பாயா அப்படிங்கிறதும் 3 syllable வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிலபிள் ஸ்ட்ரக்சரில் வந்து அது மோஸ்ட்லி வந்து அப்ராக்சிக் கிட்ஸுக்கு தான் வந்து ப்ராப்ளம் வரும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம கொஞ்சம் பப்பாயா பனானா அந்த மாதிரியான கஷ்டமான வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அவங்களால சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு சிலபிள்ஸும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ QT ஸ்பீச்சுக்கு வர நிறையா ஆன்லைன் தெரப்பிக்கு வர நிறையா பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து நிறையா இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கிறோம். 2.5 yearsலேருந்தே வந்து கூப்பிட்டு போயிருக்கிறோம். ஆனால் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வந்து வரல, சவுண்ட்ஸ் எதுவுமே வந்து வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போகும்போது தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பீச் வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் சிலபிள்ஸில் அப்படின்னு நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது தான் வந்து குழந்தைங்களால வந்து வோக்கலைஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது வரும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களால வந்து ஒரு சிங்கிள் சிலபிள்ஸ் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து இப்போ விஷுவல் கியூஸ் ஆடிட்ரி கியூஸ் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. நிறைய தெரபிஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ விஷுவல் கியூஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லு அப்படின்னு நம்ம வந்து விஷுவலாக வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது. ஆடிட்ரி கியூஸ்ங்கிறது வந்து அவங்க சவுண்டு வந்து நம்ம சொல்கிறத கேட்டு வந்து அவங்க வந்து ரிப்பீட் பண்ணுறது. ஸோ இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயே வந்து நிறையா குழந்தைங்களுக்கு வந்து சொல்ல முடியும், ஆனால் சில குழந்தைங்களால வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம நிறையா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் வந்து கொடுத்து டாக்டைல் டெக்னிக்ஸ் வந்து நிறையா வந்து இன்கார்பரேட் பண்ணணும். ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி, ப்ராம்ப்ட் மெத்தட் அந்த மாதிரி வந்து அந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் வந்து ஃபீல் பண்ண வைக்கணும். மா பா வா அந்த மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து ஃபீல் பண்ண வச்சு நம்ம வந்து சொல்லி கொடுக்கும்போது தான் வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக நம்ம சொல்லி கொடுத்தாலும் வந்து ஸ்பீச் வராது. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மெத்தட் மூலமாக வந்து சில டூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, ஸ்ட்ரா, ஹார்ன்ஸ், விசில் அந்த மாதிரிலாம் வந்து வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா தான் வந்து சவுண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சவுண்ட்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரியான மெத்தட் மூலமாக யூஸ் பண்ணி நிறையா குழந்தைங்க வந்து இப்போ எங்ககிட்ட வரும்போது வந்து கம்ப்ளீட்டாக நான் வெர்பலாக வந்து வருவாங்க. எந்த வேர்ட்ஸுமே பேசாமல் தான் வருவாங்க. ஆனால் ஒரு 2 yearsக்கு வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் அந்த மாதிரி வந்து நம்ம டீம் ஒர்க்காக வந்து ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி வந்து நாங்கள் சொல்கிற மெத்தட்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் வந்து குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் வந்து குழந்தைங்க கிட்ட வந்து சொல்லி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 yearsல வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி அட்டென்ட் பண்ணி நிறையா பேர் வந்து நல்லா ஸ்பீச் வந்து கான்வர்சேஷன்ஸ் ஃபஸ்ட் இந்த மாதிரி சவுண்ட்ஸில் ஆரம்பித்து அப்புறம் வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நம்ம வந்து சென்டென்ஸில் பேச ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து கான்வர்சேஷன் லெவலில் வந்து நிறையா குழந்தைங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ நார்மல் ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராப்ளம் எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்கள் QT ஸ்பீச் ஆன்லைன் தெரப்பிக்கு அட்டென்ட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் ஆன நிறையா பேரண்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து கீழே வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இந்த மாதிரி சிலபிள்னஸ்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது நம்ம இதையே வந்து நம்ம கொஞ்சம் பிளேஃபுல் மெத்தடில் வந்து நம்ம வந்து சொல்லி தரலாம். ஓ அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 2 syllables அப்படின்னா அச்சோ அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 3 syllables. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம வந்து இந்த ப்ரொசோடி வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வந்து அதில் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியும் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அம்மா அப்படின்னு சொல்கிறது போல அம்மா அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மியூசிக்காக ரிதமாக வந்து சொல்லும்போது குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்ரி டியூஸ்டே வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.